ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி பட்டர் பீன்ஸ் மசாலா பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பட்டர் பீன்ஸ் உரித்தது ஒரு 250 கிராம், தக்காளி 2, வெங்காயம் 4 சின்ன வெங்காயம், கார்லிக் வெள்ளைப்பூடி 8 பல், க்ரீன் சில்லி 3, தாளிக்கு சோம்பும் கறி லீஃபும். இது இல்லாமல் மசாலா பொடிகள். இப்போது தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். க்ரீன் சில்லியும் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கார்லிக்கை க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த பட்டர் பீன்ஸ்னாலே நமக்கு தெரியும் ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும், ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும், சோடியம் இருக்கும், ஃபைபர் இருக்கும், ஃபேட் இருக்கும். இது இல்லாமல் இந்த பட்டர் பீன்ஸில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா தயமின், ரிபோஃப்ளோவின், ஃபோலேட், அதாவது விட்டமின் B1, B6 அண்ட் B9. இதெல்லாம் உடம்பு மூளையில் உள்ள செல்களுக்கும் உடலில் உள்ள செல்களுக்கும் இரத்த அணுக்களுக்கும் ரொம்ப நல்ல ஒரு ஃபுட். இதை நம்ம இப்போ எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இது யூஸ்வலாக நான் ஏன் இதை சொல்கிறேன், இந்த இன்க்ரீடியன்ஸை பற்றி சொல்கிறேன், நியூட்ரியன்ஸ் பற்றி சொல்கிறேன்னா, நம்ம ஏன் சாப்பிட்றோம், எதுக்கு சாப்பிட்றோன்னு தெரிஞ்சோன்னா அதை நம்ம திருப்பி நமக்கு எது தேவையோ அதை நம்ம செய்யலாம்ல. அதுக்காக இப்போ ஒரு கடாயில் ஆயில் போட்டு ஃபீனல் சீட்ஸை போட்டு, ஃபீனல் சீட்ஸ் கொஞ்சம் பொரிஞ்ச உடனே அதுக்கப்புறம் அதில் கறி லீஃபு சொன்ன மாதிரி கறி லீஃப் போட்டுட்டு, கறி லீஃபும் பொரிஞ்சதுக்கப்புறம் க்ரீன் சில்லி ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதக்கணும். நல்லா கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் அதோட ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஸோ இதோட வெங்காயம் ஆட் பண்ணி, வெங்காயமும் நல்லா ஒரு டிரான்ஸ்லன்ஸ் கலரில் வதங்குற முடிய நம்ம இதை இப்போ இது பண்ணணும். கொஞ்சம் நல்லா வதங்கிச்சு, ஓகே. அண்ட் ஆல்சோ நம்ம கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வர வச்சு பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் அதிகமாக வச்சுருந்தோம்னா கோல்டன் ப்ரௌன் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நான் தக்காளியையும் ஆட் பண்ணுறேன். தக்காளி ஆட் பண்ணி இதுவுமே நல்லபடியாக வதங்கி கொஞ்சம் சாஃப்டாக ஆகிற முடிய வதங்கினதுக்கப்புறம் நம்ம மித்ததை இது பண்ணலாம். ஸோ இதை நம்ம தக்காளி போட்டு இப்போ நம்ம கிளறி விட்டுக்கிறோம். இது கிளறி விட்டதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் தக்காளியும் சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போது தக்காளி சாஃப்டானதுக்கப்புறம் நமக்கு தேவையான மசாலா பொடிகளை ஆட் பண்ண போகிறோம். இதான் நம்ம சொன்ன மசாலா பொடிகள்: மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, கறி பவுடர், அதுக்கப்புறம் தேவையான உப்பு. எனக்கு 1 டீஸ்பூன் போதும் உப்பு. உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் உப்பை ஜாஸ்தியோ கம்மியோ பண்ணிக்கோங்க. இப்போது இது மசாலா போட்டு இந்த ஆயிலில் இது பண்ணதுக்கப்புறம் க்ரஷ் பண்ணி வச்சுருக்க கார்லிக்கையும் நான் ஆட் பண்ணுறேன். கார்லிக்கை போட்டு நான் கொஞ்சம் இந்த இதில் கிளறி விடும்போது அது கொஞ்சம் சாஃப்டாகி கொஞ்சம் அந்த ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த பட்டர் பீன்ஸையும் ஆட் பண்ணுறோம். பட்டர் பீன்ஸ் இங்கே ஆக்சுவலி நான் ஹாங்காங்கில் இருக்கேன். ஹாங்காங்கில் பட்டர் பீன்ஸ் ரொம்ப ரேராக கிடைக்கும். இப்போ ஒரு சில இந்தியன் க்ரோசரி ஷாப்ஸில் பட்டர் பீன்ஸ் வாங்கி இந்தியாவிலேருந்து கொண்டு கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நான் இந்த தடவை வாங்கி பண்ண முடிஞ்சது. ஸோ இப்போது இதில் நம்ம எவ்வளோ இது குக் ஆகிறதுக்காக கொஞ்சம் வாட்டரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போது இதை க்ளோஸ் பண்ணி வேக வைக்கணும். ஏன்னா அந்த பட்டர் பீன்ஸ் சாஃப்ட் ஆகணும் இல்லையா, அதுக்காக க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் குக்காகி கொஞ்சம் வாட்டரும் கம்மியாயிருக்கு. ஸோ இது இல்லாமல் ஒரு லிட்டை ஓப்பன் பண்ணி ஒரு 10 more minutes வேக வச்சோன்னா இந்த மாதிரி வாட்டர் எவாப்ரேட் ஆகிட்டு நல்ல மசாலா திக்காகி கொஞ்சம் நல்லா பீன்ஸோடு இது பண்ணி வரும். இதுக்கு நீங்கள் வேணும்னா கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொரியாண்டர் லீவ்ஸ் மேலே ஆட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ பட்டர் மசாலா ரெடி. நான் பண்ண மாதிரி நீங்களும் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸ், சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. நீங்களும் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.